வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் பற்றிய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சங்கரர் தனது திக் விஜயத்தின் பொழுது ஆனந்த தாண்டவமாடும் கனக சபாபதி உரையும் தில்லையம்பதி அதாவது சிதம்பரம் சென்று சிவனை துதித்து ஸ்ரீ மதாத்மனே என தொடங்கும் ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திர எனும் 28 ஸ்லோகங்களை பாடியதோடல்லாமல் பொன்னம்பலத்தில் பஞ்சாட்சர எந்திரமும், அதாவது பஞ்சாட்சரம் என்றால் நமச்சிவாய, உணவு வகைகள் சுபிட்சமாக கிடைக்க அன்னாகர்ஷண எந்திரமும் ஸ்தாபித்தார். சிதம்பரத்தில் தனது பரமகுருவான கௌடபாதர் ஸ்ரீ கோவிந்த பகவத்பாதரின் குரு, பரமகுரு, பரமேஷ்டகுரு, பராபரகுரு பதஞ்சலி முனிவரிடம் வடமொழி இலக்கணம் கற்ற இடத்திற்கு சென்று வணங்கினார். திருவானைக்காவல் சென்று ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை வழிபட்டு அம்பாளின் உக்கரம் நீங்க அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கர ஆவாகனம் செய்த ஸ்வர்ண தாடங்கள் தங்கத் தோடுகளை அணிவித்தார். இன்றும் அந்த தோடுகளை தாயாரின் காதுகளில் பார்க்கலாம். திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதரை துதித்து ஆனந்த ரூபே என தொடங்கும் ஸ்ரீ ரங்கநாதாஷ்டகம் எனும் 8 ஸ்லோகங்களை துதித்து அவரின் அருளை பெற்றார். திரு ஆளவாய் என பெயர் பெற்ற மதுரையம்பதிக்கு சென்று அங்கே அங்கையர்கண்ணி மீன் போன்ற கண்ணுடையாள் என்ற ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சோமசுந்தர கடவுளை தரிசனம் செய்து அம்பாளை துதித்து உத்தியத் பானு என தொடங்கும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் எனும் 5 ஸ்லோகங்களை பாடினார். வரும் வழியில் சங்கரருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட திருச்சீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூர் சென்று சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று அந்த 12 கரத்தனை பணிந்து சதா பால ரூபாபி என தொடங்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் எனும் 33 ஸ்லோகங்களை பாடி அக்கோவிலின் பிரசாதமாக பன்னீர் இலையில் தரும் விபூதியை நெற்றியில் அணிந்து வயிற்றில் தடவிக்கொண்டு துளி வாயிலும் போட்டுக்கொள்ள அவரின் தீராத வயிற்றுவலி தீர்ந்தது. வைஷ்ணவர்களுக்கு திருமால் உரையும் பாடல் பெற்ற புகழ்வாய்ந்த 108 திவ்ய தேசங்கள் இருந்தும் அவர்களுக்கு கோவில் என்று சொன்னால் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம்தான். அதை போல சைவர்களுக்கு புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களான பிருத்திவி காஞ்சிபுரம், அப்பு திருவானைக்காவல், அக்னி திருவண்ணாமலை, வாயு காளஹஸ்தி, ஆகாயம் சிதம்பரம் ஆகியவை இருந்தாலும் அவர்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரத்தை தான் குறிக்கும். சுப்பிரமணிய புஜங்கத்தில் மிகவும் பிரபலமான மயூராதிரூடம், மகாவாக்கிய கூடம், மனோகாரி தேகம், மகச்சித்த கேகம், மகிதேவ தேவம், மகாவேத பாவம், மகாதேவ பாலம், பஜேலோக பாலம் என்னும் ஸ்தோத்திரத்தை தினமும் துதிக்க அனைத்து நோய்களும் நீங்கும். இது சத்தியமான உண்மை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.